Hello பசங்களா, ஸோ வெல்கம் டு மாலிகுலர்ஸ் மைண்ட் வித் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் மிட் எக்ஸாம்க்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 மார்க்காக ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்க்காம போயிடாதீங்க. பட் இந்த 5 மார்க்கை படித்தாலே போதுமான அளவு தான். ஏன்னா நான் மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் படிச்சிருங்க. ஸோ சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆக்சிலன் எக்வட்டோரியல் பிளேன். ஸோ இது ரெண்டுலேருந்து ரொம்ப முக்கியம். அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், லாங் சார்ஜ் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் 3 படித்தாலும் ஓகே. இல்லை இந்த 1வது படிச்சுக்கோங்க தரவா. அண்ட் மேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கொஞ்சம் தியரி கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கான்செப்ட் இப்போ டயக்ராம் வரைங்க அண்டு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க. மேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இவர் எப்போ எழுதினார், ஸோ அதை பற்றி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் யூசஸ் எழுதணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஆன்சர். ஓகேவாப்பா. அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் வோல்ட் மீட்டர். அண்ட் இதே மாதிரி நமக்கு பொட்டென்ஷியோமீட்டர் இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் பொட்டென்ஷியோமீட்டர்னு புக்கிங் சைடில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் கொடுத்துருக்க 5 மார்க்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொட்டென்ஷியோமீட்டர் 5 மார்க்கும் பார்த்துருங்க புக்கிங் சைடில். அப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாம் ரொம்ப முக்கியமான சம். அண்ட் இஎம்எஃப் ஆஃப் தி செல் கம்பேர்ட் பை பொட்டென்ஷியோமீட்டர் இது செகண்ட் சாப்டர். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தேர்ட் சாப்டருமே இருக்குது, தேர்ட் யூனிட்டுமே இருக்குது. ஸோ தேர்ட் யூனிட்டுக்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ கம்மியானது தான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு long straight conductor carrying current, magnetic field current carrying circular coil and cyclotron அதே மாதிரி தான். மேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் மாதிரி தான். இதுவும் தியரி கொஷின், அதுவும் தியரி கொஷின். ஸோ கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்து டயக்ராம் ஒன்ஸ்க்கு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டயக்ராம்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எழுதுகிற மாதிரி பாருங்கள். அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்குது தியரி கொஷின். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு டெரிவேஷன் ப்ளஸ் தியரி தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டெரிவேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து தான் தியரியே கேட்பாங்க. ஸோ இதை கொடுத்துருக்க எல்லா டெரிவேஷனுமே 2 to 3 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த 5 மார்க் நீங்கள் படிக்கலை, எந்த 5 மார்க் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த 5 மார்க்கை வீடியோவில் டீச் பண்ணிடலாம். ஓகேவா. அப்போ ஸோ நீங்கள் கேட்டால் தான் என்னால் டீச் பண்ண முடியும். இல்லை நான் ஏதோ ஒரு 5 மார்க்கை டீச் பண்ணிவிட்டு அந்த 5 மார்க் உங்களுக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல விரும்பலை, அதை வேஸ்ட்டுன்னு சொல்லலை. அந்த 5 மார்க் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த 5 மார்க் தெரியல ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் எல்லா 5 மார்க்குமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இல்லை நான் எந்த 5 மார்க்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இதில் இருக்கிற 13 5 மார்க் இருக்குது. இந்த 13 5 மார்க்குமே நீங்கள் டீச் பண்ணுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் 5 மார்க் இன் 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவாப்பா, புரிஞ்சது நம்புகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.